For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். உலக வங்கியின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு 12 வீடுகளிலும் ஒருவருக்கு மாற்றுத்திறனாளி உள்ளார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கவும். மேலும் இந்த நடவடிக்கைகளின் குறைபாடுகளை முன்னிலைப்படுத்தவும். உலக வங்கியின் இந்த அறிக்கை இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் PWDs என்பவர்கள் மக்கள் தொகையில் ஒரு சிறுபான்மையினர் மட்டுமல்ல, அவர்கள் நம் சமூக கட்டமைப்பின் ஒரு முக்கிய அங்கத்தினர் என்பதை நினைவூட்டுகிறது. ஒவ்வொரு 12 வீடுகளிலும் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றால் இது ஒரு பொதுச் சுகாதார மற்றும் மனித உரிமை பிரச்சினை ஆகும். இந்திய அரசு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்க எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அதிலுள்ள நடைமுறைச் சிக்கல்களை கீழே விரிவாக காண்போம். பகுதி 1. உரிமைகளை பாதுகாக்க அரசு எடுத்துள்ள முக்கிய நடவடிக்கைகள். இந்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பரிதாபம் சேரிட்டி என்ற அணுகுமுறையிலிருந்து உரிமை ரைட்ஸ் பேஸ்ட் என்ற அணுகுமுறைக்கு மாறியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 RPWD ஆக்ட் 2016. இதுவே இந்தியாவின் மிக முக்கியமான சட்ட மைல்கல் ஆகும். 1995ஆம் ஆண்டு சட்டத்திற்கு மாற்றாக இது கொண்டுவரப்பட்டது. வகைகள் அதிகரிப்பு. அங்கீகரிக்கப்பட்ட மாற்றுத்திறன்களின் எண்ணிக்கை 7லிருந்து 21 இடைக்கோடு ஆக உயர்த்தப்பட்டது. இதில் ஆசிட் வீச்சு பாதிப்பு, பார்க்கின்சன் நோய், கற்றல் குறைபாடு ஆகியவை சேர்க்கப்பட்டன. இடஒதுக்கீடு. அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு 3 விழுக்காடு லிருந்து 4 விழுக்காடு ஆகவும் உயர்கல்வியில் 5 விழுக்காடு ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. தண்டனை. மாற்றுத்திறனாளிகளை அவமதிப்பதோ அல்லது பாகுபாடு காட்டுவதோ தண்டனைக்குரிய குற்றமாக்கப்பட்டது. சுகம்ய பாரத் அபியான் ஆக்செஸபிள் இந்தியா கேம்பெயின். மாற்றுத்திறனாளிகள் தடையின்றி செயல்படக்கூடிய சூழலை உருவாக்குவதே இதன் நோக்கம். இலக்குகள். அரசு அலுவலகங்கள், ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் மற்றும் பொது இணையதளங்களை வெப்சைட்ஸ் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில் மாற்றுதல். சாய்வு தளங்கள், ராம்ப்ஸ், பிரேலி பலகைகள் மற்றும் சைகை மொழி வசதிகளை ஏற்படுத்துதல். தனித்துவ அடையாள அட்டை UDID கார்டு. நாடு முழுவதும் செல்லுபடியாகக்கூடிய ஒரே அடையாள அட்டையை வழங்குவதன் மூலம் அவர்கள் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அரசின் சலுகைகளை பெற முடியும். இது தரவுகளை மையப்படுத்தவும் உதவுகிறது. உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் ADIP ஸ்கீம். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சக்கர நாற்காலிகள், காது கேளாதவர்களுக்கு கேட்கும் கருவிகள் போன்றவற்றை இலவசமாக வழங்குதல். கல்வி உதவித்தொகை மற்றும் தேசிய அறக்கட்டளை ப்ரீ மேட்ரிக் மற்றும் போஸ்ட் மேட்ரிக் கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. ஆட்டிசம் மற்றும் மூளை முடக்குவாதத்தால் செரிப்ரல் பால்சி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேசிய அறக்கட்டளை நேஷனல் ட்ரஸ்ட் மூலம் சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. பகுதி 2. நடவடிக்கைகளின் குறைபாடுகள் மற்றும் சவால்கள். ஷார்ட்கமிங்ஸ். சட்டங்கள் காகிதத்தில் வலுவாக இருந்தாலும் கள யதார்த்தம் கிரவுண்ட் ரியாலிட்டி வேறாக உள்ளது. தரவு முரண்பாடு டேட்டா டிஸ்கிரப்பன்சி. உலக வங்கி 12 வீடுகளில் ஒருவர் சுமார் 4 முதல் 8 விழுக்காடு வரை மக்கள் தொகை என்கிறது. ஆனால் 2011 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெறும் 2.21 விழுக்காடு என்று கூறுகிறது. பாதிப்பு. சரியான புள்ளிவிவரம் இல்லாததால் அவர்களுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு மற்றும் திட்டமிடல் போதுமானதாக இல்லை. நாம் ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிடுகிறோம். அணுகல் சிக்கல்கள். accessibility gap. சுகம்ய பாரத் திட்டம் தொடங்கி பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் பெரும்பான்மையான பேருந்துகள் மற்றும் ரயில்களில் சக்கர நாட்காலியில் செல்பவர்கள் ஏற முடியாது. பல அரசு அலுவலகங்களில் சாய்வு தளங்கள் ராம்ப்ஸ் பெயரளவிற்கு மிகச் செங்குத்தாக கட்டப்பட்டுள்ளன, அவை பயனற்றவை.
டிஜிட்டல் இந்தியா வளர்ந்தாலும் பல அரசு செயலிகள் மற்றும் இணையதளங்கள் பார்வையற்றவர்களால் ஸ்கிரீன் ரீடர்ஸ் மூலம் பயன்படுத்த முடியாத நிலையிலேயே உள்ளன. வேலைவாய்ப்பில் தேக்கம். அரசு துறையில் இடஒதுக்கீடு இருந்தாலும் பல பணியிடங்கள் நிரப்பப்படாமல் பின்னடைவு காலி பணியிடங்களாகவே பேக்லாக் வேக்கன்சிஸ் உள்ளன. தனியார் துறையில் மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு அமர்த்துவதில் தயக்கம் உள்ளது. அவர்களுக்கான திறன்களை வளர்க்கும் பயிற்சிகள் போதாது. கல்வி இடைநிற்றல். சிறப்பு ஆசிரியர்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் பற்றாக்குறை மிக அதிகமாக உள்ளது. சாதாரண பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சேர்த்து கொண்டாலும் அவர்களை கையாளும் திறன் ஆசிரியர்களுக்கு இல்லாததால் அக்குழந்தைகள் பாதியிலேயே படிப்பை நிறுத்துகின்றனர். சமூக பாகுபாடு ஸ்டிக்மா. கிராமப்புறங்களில் இன்றும் மாற்றுத்திறன் என்பது முற்பிறவி பாவம் அல்லது சாபம் என்ற மூடநம்பிக்கை உள்ளது. இதனால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடக்கப்படுகிறார்கள். முடிவுரை. உலக வங்கியின் அறிக்கை நமக்கு விடுக்கும் எச்சரிக்கை என்னவென்றால், மாற்றுத்திறனாளிகளை விலக்கி வைத்துவிட்டு இந்தியா வல்லரசாக முடியாது. சட்டங்களை இயற்றுவது முதல் படி மட்டுமே. பொது போக்குவரத்தை மாறுவது, டிஜிட்டல் அணுகலை உறுதி செய்வது மற்றும் முக்கியமாக சமூக மனநிலையை மாறுவது attitudinal சேஞ்ச் ஆகியவையே உண்மையான தீர்வை தரும். According to the World Bank, 1 in every 12 households in India has a person living with a disability. In the light of this statement, discuss the steps taken by the government to protect the rights of disabled in India. Also, highlight the shortcomings of these measures. உலக வங்கியின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு 12 வீடுகளிலும் ஒருவருக்கு மாற்றுத்திறனாளி உள்ளார். இந்த அறிக்கையின் அடிப்படையில் இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கவும். மேலும் இந்த நடவடிக்கைகளின் குறைபாடுகளை முன்னிலைப்படுத்தவும். Key Initiatives. Rights of Persons with Disabilities Act, 2016. This act replaced the earlier Persons with Disabilities Equal Opportunities, Protection of Rights and Full Participation Act, 1995, and expanded the framework significantly. It recognizes 21 types of disabilities and provides for reservation in government jobs and educational institutions. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் 2016. இந்த சட்டம் முந்தைய மாற்றுத்திறனாளிகள் சம வாய்ப்புகள், உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் முழு பங்கேற்பு சட்டம் 1995 ஐ மாற்றியது, மேலும் கட்டமைப்பை கணிசமாக விரிவுபடுத்தியது. இது 21 வகையான மாற்றுத்திறனாளிகளை அங்கீகரிக்கிறது மற்றும் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டை வழங்குகிறது. Reservation in government jobs and education. The government has reserved 4 விழுக்காடு of seats in government jobs and 5 விழுக்காடு in educational institutions for persons with disabilities. This aims to promote equal opportunities and inclusion. அரசு வேலைகள் மற்றும் கல்வியில் இடஒதுக்கீடு. அரசு வேலைகளில் 4 விழுக்காடு இடங்களையும் கல்வி நிறுவனங்களில் 5 விழுக்காடு இடங்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கியுள்ளது. இது சம வாய்ப்புகள் மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. Accessible India Campaign, launched on December 3, 2015. This campaign aims to create a barrier-free environment for persons with disabilities. It focuses on accessibility in public spaces, transportation, and digital platforms. அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரம். டிசம்பர் 3, 2015 அன்று தொடங்கப்பட்ட இந்த பிரச்சாரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது பொது இடங்கள், போக்குவரத்து மற்றும் டிஜிட்டல் தளங்களில் அணுகல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. Deen Dayal Disabled Rehabilitation Scheme. This scheme provides financial assistance to non-governmental organizations to support rehabilitation and empowerment of persons with disabilities. Deen Dayal மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம். இந்த திட்டம் மாற்றுத்திறனாளிகளின் மறுவாழ்வு மற்றும் அதிகாரமளிப்பை ஆதரிக்க அரசு சாரா நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குகிறது. Assistance to Disabled Persons for Purchase, Fitting of Aids and Appliances ADIP Scheme. This scheme provides financial assistance to persons with disabilities to purchase assistive devices,
மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி மற்றும் உபகரணங்கள் வாங்க பொருத்த உதவி ஏடிஐபி திட்டம். இந்த திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி சாதனங்களை வாங்க நிதி உதவி வழங்குகிறது. Unique Disability Identification UDID Portal. This portal aims to create a database of persons with disabilities and issue unique disability identity cards. தனித்துவ மாற்றுத்திறனாளி அடையாள UDID போர்ட்டல். இந்த போர்ட்டல் மாற்றுத்திறனாளிகளின் தரவுத்தளத்தை உருவாக்கி தனித்துவமான மாற்றுத்திறனாளி அடையாள அட்டைகளை Despite these measures, some shortcomings persist. இந்த நடவடிக்கைகள் இருந்தபோதிலும் சில குறைபாடுகள் நீட்டிக்கின்றன. Implementation challenges. Ensuring effective implementation of these initiatives remains a challenge. Many government offices, educational institutions, and public spaces still lack accessibility features. செயல்படுத்துவதில் உள்ள சவால்கள். இந்த முயற்சிகளை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வது ஒரு சவாலாகவே உள்ளது. பல அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களில் இன்னும் அணுகல் அம்சங்கள் இல்லை. Awareness and sensitization. There is a need for greater awareness and sensitization about the rights and needs of persons with disabilities. விழிப்புணர்வு மற்றும் உணர்திறன். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் தேவைகள் குறித்து அதிக விழிப்புணர்வு மற்றும் உணர்திறன் தேவை. Inadequate infrastructure. Inadequate infrastructure, including lack of ramps, elevators, and accessible washrooms, continues to hinder accessibility. போதிய உள்கட்டமைப்பு இல்லாமை, சாய்வு பாதைகள், லிஃப்ட் மற்றும் அணுகக்கூடிய கழிப்பறைகள் இல்லாதது உள்ளிட்ட போதுமான உள்கட்டமைப்பு இல்லாமை அணுகலை தொடர்ந்து தடுக்கிறது. Limited coverage. Some initiatives may not cover all types of disabilities or may have limited scope, leaving some individuals without support. வரையறுக்கப்பட்ட பாதுகாப்பு. சில முயற்சிகள் அனைத்து வகையான குறைபாடுகளையும் உள்ளடக்காமல் போகலாம் அல்லது வரையறுக்கப்பட்ட நோக்கத்தை கொண்டிருக்கலாம், இதனால் சிலருக்கு ஆதரவு இல்லாமல் போகும். Overall, while the government has taken significant steps to promote the rights of persons with disabilities, continued efforts are needed to address the existing challenges and ensure equal opportunities for all. ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ள நிலையில் தற்போதுள்ள சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை. பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கான வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் அதன் இயல்பிலேயே அணுகுமுறையில் பாரபட்சமானவை. நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்கள் பதிலுக்கான காரணங்களை கொடுங்கள். ஆம், ஒரு வகையில் இந்த கூற்றை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இது எதிர்மறையான பாரபட்சம், நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அல்ல. இது நேர்மறையான பாரபட்சம், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அல்லது பாதுகாப்பு பாகுபாடு, புரோடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்று அழைக்கப்படுகிறது. சமூகத்தில் பின்தங்கியவர்களை முன்னேற்ற, அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி பார்த்து சிறப்புச் சலுகைகளை வழங்குவது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையாகும். இதற்கான காரணங்களை சமூகவியல் மற்றும் அரசியல் அமைப்பு கண்ணோட்டத்தில் கீழே விவாதிக்கலாம். சமமற்றவர்களை சமமாக நடத்த முடியாது. ட்ரீட்டிங் அன்ஈக்குவல்ஸ் as equals. சமூகத்தில் அனைவரும் ஒரே நிலையில் இல்லை. விளக்கம்: காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட ஒருவரையும் தலித் அனைத்து வசதிகளையும் பெற்ற ஒருவரையும் ஒரே ஓடுதளத்தில் ஓடச் சொல்வது நியாயமல்ல. காரணம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமமான வாய்ப்பை லெவல் பிளேயிங் ஃபீல்ட் உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சில கூடுதல் சலுகைகளை இடஒதுக்கீடு, இலவச கல்வி வழங்கித்தான் ஆக வேண்டும். இதை பாரபட்சம் என்று சொல்வதை விட சமநீதி எக்விட்டி என்று சொல்வதே சரியாக இருக்கும். வரலாற்று அநீதியை சரிசெய்தல். ஹிஸ்டாரிக்கல் ரெப்பரேஷன். இந்தியாவில் சாதி, பாலினம் மற்றும் மதம் சார்ந்த ஒடுக்குமுறைகள் நூற்றாண்டுகளாக நடந்துள்ளன. காரணம், இந்த வரலாற்று பிழையை சரிசெய்ய பாதிக்கப்பட்ட சமூகத்தினருக்கு திட்டங்களில் முன்னுரிமை அளிப்பது அவசியம். உதாரணம், பழங்குடியினருக்கு ST வன உரிமை சட்டம் வழங்குவது மற்றவர்களுக்கு பாரபட்சமாக தோன்றலாம். ஆனால் அது அவர்களின் பறிக்கப்பட்ட உரிமையை மீட்டெடுக்கும் செயலாகும். வளங்களின் சமமற்ற விநியோகம். ரிசோர்ஸ் அலோகேஷன். அரசிடம் உள்ள வளங்கள் பணம், வேலைவாய்ப்பு குறைவானவை. அதை அனைவருக்கும் சமமாக பிரித்துக் கொடுப்பது சாத்தியமற்றது மற்றும் பயனற்றது.
காரணம், யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு முன்னுரிமை. டார்கெட்டட் அப்ரோச் என்பதே நலத்திட்டங்களின் அடிப்படை. உதாரணம், வறுமைக்கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு பிபிஎல் மட்டும் இலவச அரிசி வழங்குவது வரி செலுத்தும் நடுத்தர வர்க்கத்திற்கு பாரபட்சமாக தெரியலாம். ஆனால் உணவு பாதுகாப்பு ஏழைகளுக்குத்தான் உயிர்வாழும் விஷயம். அரசியலமைப்பு அங்கீகாரம். கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 அன்படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறினாலும் பிரிவு 15(3) மற்றும் 15(4) ஆகியவை அரசிற்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை அளிக்கின்றன. விளக்கம்: பெண்கள், குழந்தைகள் மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவதை அரசியலமைப்பே அங்கீகரிக்கிறது. இது சமத்துவத்திற்கு எதிரானது அல்ல, இது நடைமுறை சமத்துவத்தை சப்ஸ்டாண்டிவ் எக்வாலிட்டி அடைவதற்கான வழி. பாதிப்புக்குள்ளாகும் தன்மை. வல்னரபிலிட்டி. ஸ்பெசிஃபிக் நீட்ஸ். ஒவ்வொரு பிரிவினரின் தேவையும் வேறுபட்டது. மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு சாய்வு தளம் அமைப்பது அல்லது இடஒதுக்கீடு தருவது மற்றவர்களுக்கு பாரபட்சம் அல்ல, அது அவர்களின் அடிப்படை தேவை. பெண்கள், மகப்பேறு விடுப்பு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆண்களுக்கு கிடைப்பதில்லை என்று குறை கூறுவது அபத்தமானது. அது உயிரியல் ரீதியான தேவை. முடிவுரை: எனவே நலத்திட்டங்கள் அணுகுமுறையில் பாரபட்சமானவைதான். ஆனால் அந்த பாரபட்சம் நியாயமானது, தர்க்கரீதியானது மற்றும் தார்மீக அடிப்படையில் சரியானது. சமூகத்தின் கடைக்கோடியில் இருப்பவரை அன்ட்யோடே முன்வரிசையில் இருப்பவரோடு சமமாக அமர வைக்கும் வரை இந்த பாதுகாப்பு பாரபட்சம் புரோடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷன் தொடர வேண்டியது அவசியம். Development and welfare schemes for the vulnerable, by its nature, are discriminatory in approach. Do you agree? Give reasons for your answer. பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கான வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் அதன் இயல்பிலேயே அணுகுமுறையில் பாரபட்சமானவை. நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? உங்கள் பதிலுக்கான காரணங்களை கொடுங்கள். Development and welfare schemes for the vulnerable are not inherently discriminatory in approach. Instead, they are designed to address specific needs and challenges faced by marginalized groups. These schemes aim to promote social justice, reduce inequality, and improve the well-being of vulnerable populations. பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கான வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் அணுகுமுறையில் இயல்பாகவே பாகுபாடு காட்டுவதில்லை. மாறாக, அவை விளிம்புநிலை குழுக்கள் எதிர்கொள்ளும் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் சமூக நீதியை மேம்படுத்துதல், சமத்துவமின்மையை குறைத்தல் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன. டார்கெட்டட் அப்ரோச். இலக்கு அணுகுமுறை. Identifying vulnerable groups. Schemes are tailored to address the unique needs of specific groups, such as women, children, SCS, STS, and persons with disabilities. பாதிக்கப்படக்கூடிய குழுக்களை அடையாளம் காணுதல், பெண்கள், குழந்தைகள் மற்றும் குறைபாடுகள் உள்ளவர்கள் போன்ற குறிப்பிட்ட குழுக்களின் தனித்துவமான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. Addressing historical injustices. Initiatives like reservations and affirmative action aim to rectify historical injustices and promote social inclusion. வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்தல், இட ஒதுக்கீடு மற்றும் உறுதியான நடவடிக்கை போன்ற முயற்சிகள் வரலாற்று அநீதிகளை சரிசெய்து சமூக உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. Promoting social justice. சமூக நீதியை ஊக்குவித்தல். Reducing inequality. Schemes like the Mahatma Gandhi National Rural Employment Guarantee Scheme (MGNREGS) and the Public Distribution System (PDS) aim to reduce economic inequality and promote social justice. சமத்துவமின்மையை குறைத்தல். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் (MGNREGS) மற்றும் பொது விநியோக முறை (PDS) போன்ற திட்டங்கள் பொருளாதார சமத்துவமின்மையை குறைத்து சமூக நீதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. Empowering marginalized groups. Initiatives like the Beti Bachao Beti Padhao scheme and the Protection of Women from Domestic Violence Act aim to empower women and promote gender equality. ஒதுக்கப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரமளித்தல். பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவோ திட்டம் மற்றும் வீட்டு வன்முறையிலிருந்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் போன்ற முயற்சிகள் பெண்களுக்கு அதிகாரமளித்து பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. Challenges and limitations. Implementation gaps.
Schemes may face challenges in implementation, such as inadequate funding, bureaucratic delays, and lack of awareness among beneficiaries. செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளிகள். திட்டங்கள் செயல்படுத்துவதில் சவால்களை எதிர்கொள்ளக்கூடும், அதாவது போதிய நிதி இல்லாமை, அதிகாரத்துவ தாமதங்கள் மற்றும் பயனாளிகளிடையே விழிப்புணர்வு இல்லாமை. Stigma and stereotyping. Some schemes may perpetuate stigma or stereotyping, particularly those that target specific groups or provide benefits based on caste or socio-economic status. கரை மற்றும் ஸ்டீரியோடைப். சில திட்டங்கள் களங்கம் அல்லது ஸ்டீரியோடைப்களை நிலைநிறுத்தக்கூடும், குறிப்பாக குறிப்பிட்ட குழுக்களை குறிவைக்கும் அல்லது சாதி அல்லது சமூக பொருளாதார நிலையின் அடிப்படையில் சலுகைகளை வழங்கும் திட்டங்கள். பெஸ்ட் பிராக்டிசஸ். சிறந்த நடைமுறைகள். Inclusive design. Schemes should be designed with the active participation of beneficiaries and stakeholders to ensure that they are effective and responsive to the needs of vulnerable groups. உள்ளடக்கிய வடிவமைப்பு. பாதிக்கப்படக்கூடிய குழுக்களின் தேவைகளுக்கு அவை பயனுள்ளதாகவும் பதிலளிக்கக்கூடியதாகவும் இருப்பதை உறுதி செய்ய பயனாளிகள் மற்றும் பங்குதாரர்களின் தீவிர பங்கேற்புடன் திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும். Monitoring and evaluation. Regular monitoring and evaluation of schemes can help identify gaps and challenges, enabling policymakers to make informed decisions and improve implementation. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. திட்டங்களை தொடர்ந்து கண்காணித்து மதிப்பீடு செய்வது இடைவெளிகளையும் சவால்களையும் அடையாளம் காண உதவும். கொள்கை வகுப்பாளர்கள் தகவலறிந்த முடிவுகளை எடுக்கவும் செயல்படுத்தலை மேம்படுத்தவும் உதவும். By acknowledging the complexities and challenges associated with development and welfare schemes, policymakers can work towards creating more effective and inclusive initiatives that promote social justice and reduce inequality. வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்களுடன் தொடர்புடைய சிக்கல்கள் மற்றும் சவால்களை ஒப்புக்கொள்வதன் மூலம் சமூக நீதியை ஊக்குவிக்கும் மற்றும் சமத்துவமின்மையை குறைக்கும் மிகவும் பயனுள்ள மற்றும் உள்ளடக்கிய முயற்சிகளை உருவாக்குவதற்கு கொள்கை வகுப்பாளர்கள் பாடுபடலாம். இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் PWDs எதிர்கொள்ளும் சவால்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். அவர்களை முழுமையாக சமூகத்தில் பங்கேற்கச் செய்வதற்கான பயனுள்ள நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் எதிர்கொள்ளும் சவால்கள் பன்முகத்தன்மை கொண்டவை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகையில் 2.21% பேர் மாற்றுத்திறனாளிகள். ஆனால் உலக வங்கியின் மதிப்பீடு இதைவிட மிக அதிகம், சுமார் 4 முதல் 8% வரை. இவர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களையும் அவர்களை சமூகத்தின் நீரோட்டத்தில் இணைப்பதற்கான பயனுள்ள நடவடிக்கைகளையும் கீழே பகுப்பாய்வு செய்வோம். பகுதி 1. மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள். சேலஞ்சஸ் அனாலிசிஸ். சவால்களை 4 முக்கிய தலைப்புகளின் கீழ் வகைப்படுத்தலாம். சமூக மற்றும் மனப்பான்மை சார்ந்த தடைகள். சோஷியல் ஆட்டிடியூடனல் பேரியர்ஸ். களங்கம். ஸ்டிக்மா. இன்றும் பல கிராமப்புறங்களில் மாற்றுத்திறன் என்பது முற்பிறவி பாவம் அல்லது சாபம் என்று பார்க்கப்படுகிறது. இதனால் குடும்பத்தினரே அவர்களை வீட்டை விட்டு வெளியே அழைத்து வர தயங்குகிறார்கள். பரிதாபம் vs உரிமை. சமூகம் அவர்களை சமமாக மதிப்பதற்கு பதிலாக பாவம் என்று பரிதாபப்படும் பொருளாகவே பார்க்கிறது. இது அவர்களின் சுயமரியாதையை பாதிக்கிறது. உள்கட்டமைப்பு மற்றும் அணுகல் தடைகள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் accessibility barriers. பொது இடங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள் மற்றும் வங்கிகளில் சாய்வு தளங்கள் ராம்ப்ஸ், கைப்பிடிகள் ரேலிங்ஸ் அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறைகள் accessible toilets மிக குறைவு. போக்குவரத்து. அரசு பேருந்துகளிலும் ரயில்களிலும் சக்கர நாற்காலியில் செல்பவர்கள் தாமாகவே ஏற முடியாது. இது அவர்களின் நடமாட்டத்தை முடக்கிவிடுகிறது. கல்வி மற்றும் பொருளாதார சவால்கள். கல்வி மறுப்பு. சிறப்பு பள்ளிகள் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் குறைவு. சாதாரண பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சேர்த்து கொண்டாலும் அவர்களை கையாளும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இல்லை. இதனால் இடைநிற்றல் டிராப் அவுட் அதிகரிக்கிறது. வேலைவாய்ப்பு. தனியார் நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளின் திறனை விட அவர்களின் குறைகளையே அதிகம் பார்க்கின்றன. இதனால் படித்தும் வேலை கிடைக்காத நிலை உள்ளது.
வறுமை மற்றும் இயலாமை சுழற்சி விஷஸ் சைக்கிள். வறுமை ஊட்டச்சத்து குறைபாட்டை உருவாக்குகிறது. விடப்பெரிது அது மாற்றுத்திறனை ஏற்படுத்துகிறது. விடப்பெரிது மாற்றுத்திறன் வேலைவாய்ப்பை தடுக்கிறது. விடப்பெரிது அது மீண்டும் வறுமைக்கு இட்டுச் செல்கிறது. பகுதி 2 முழுமையான பங்கேற்பிற்கான பரிந்துரைகள். எஃபெக்டிவ் மெஷர்ஸ். அரசு மற்றும் சமூகம் பின்வரும் நடவடிக்கைகளை தீவிரமாகச் செயல்படுத்தினால் மட்டுமே மாற்றம் நிகழும். சுகம்ய பாரத் ஆக்செஸிபிள் இந்தியா திட்டத்தை முழுமையாக்குதல். தணிக்கை ஆடிட். அனைத்து அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களையும் கட்டாய தணிக்கைக்கு உட்படுத்தி அவை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் உள்ளதா எனச் சான்றளிக்க வேண்டும். டிஜிட்டல் அணுகல். அனைத்து அரசு இணையதளங்களும் பார்வையற்றவர்கள் பயன்படுத்தும் வகையில் ஸ்கிரீன் ரீடர் ஃப்ரெண்ட்லி மாற்றப்பட வேண்டும். உள்ளடக்கிய கல்வி இன்க்ளூசிவ் எஜுகேஷன். தனி பள்ளிகளுக்கு பதிலாக சாதாரண பள்ளிகளிலேயே மாற்றுத்திறனாளி மாணவர்கள் படிக்கும் சூழலை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிக்கும் குறைந்தது ஒரு சிறப்பு ஆசிரியர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் நியமிக்கப்படுவதை கட்டாயமாக்க வேண்டும். பொருளாதார அதிகாரம் அளித்தல். தனியார் துறை இடஒதுக்கீடு. பெருநிறுவனங்கள் கார்ப்பரேட் செக்டர் மாற்றுத்திறனாளிகளை வேலைக்கு அமர்த்தினால் அந்நிறுவனங்களுக்கு வரிச் சலுகைகள் அல்லது PF பங்களிப்பில் சலுகைகளை அரசு வழங்கலாம். திறன் மேம்பாடு. கணினி பயிற்சி. கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு போன்ற அவர்களுக்கு ஏற்ற சுயதொழில் பயிற்சிகளை வழங்க வேண்டும். ஆரம்பகால தலையீட்டு ஏர்லி இன்டர்வென்ஷன். மாவட்டந்தோறும் ஆரம்பகால தலையீட்டு மையங்களை டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்ஸ் DIC வலுப்படுத்த வேண்டும். குழந்தை பிறந்தவுடனேயே குறைபாடுகளை கண்டறிந்தால் காது கேளாமை கிளப் ஃபுட் அதை சிறு வயதிலேயே குணப்படுத்த முடியும். தொழில்நுட்ப பயன்பாடு. அசிஸ்டிவ் டெக்னாலஜி. செயற்கை கால்கள் ப்ரோஸ்தெட்டிக்ஸ். காது கேட்கும் கருவிகள் மற்றும் நவீன சக்கர நாற்காலிகளை மலிவு விலையில் அல்லது இலவசமாக வழங்க வேண்டும். இதற்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கலாம். முடிவுரை. மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவைப்படுவது சலுகை அல்ல வாய்ப்பு. அவர்களை சமூகத்தின் ஒரு சுமையாக பார்க்காமல் மனித வளமாக பார்க்க வேண்டும். சட்டங்களை இயற்றுவது ஒரு பாதி கிணறு தாண்டுவது போலத்தான், மீதி பாதி சமூகத்தின் மனநிலையில் ஏற்படும் மாற்றத்தில்தான் உள்ளது. தடைகளை உடைப்போம், திறமைகளை வளர்ப்போம் என்பதே நமது தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். Analyze the challenges encountered by persons with disabilities PWDs in India. Suggest effective measures to empower them for full societal participation. இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகள் PWDs எதிர்கொள்ளும் சவால்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். அவர்களை முழுமையாக சமூகத்தில் பங்கேற்கச் செய்வதற்கான பயனுள்ள நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். Persons with disabilities PWDs in India தடுக்கும் ஏராளமான சவால்களை எதிர்கொள்கின்றனர். Key challenges. Digital exclusion. Limited access to digital services, with only 36.61% of PWDs regularly using digital services due to non-compliance with accessibility standards. Digital விலக்கு. டிஜிட்டல் சேவைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் தரநிலைகளை பின்பற்றாததால் 36.61% மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே டிஜிட்டல் சேவைகளை தொடர்ந்து பயன்படுத்துகின்றனர். Employment barriers. High unemployment rates among PWDs, with only 34 lakh out of 1.3 crore employable PWDs actually employed. வேலைவாய்ப்பு தடைகள். மாற்றுத்திறனாளிகளிடையே அதிக வேலையின்மை விகிதங்கள். 1.3 கோடி வேலைவாய்ப்பு பெறக்கூடிய மாற்றுத்திறனாளிகளில் 34 லட்சம் பேர் மட்டுமே உண்மையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். Inaccessible infrastructure. Limited accessibility in public spaces, transportation, and buildings, with only 3% of buildings in India being fully accessible. அணுக முடியாத உள்கட்டமைப்பு. பொது இடங்கள், போக்குவரத்து மற்றும் கட்டிடங்களில் வரையறுக்கப்பட்ட அணுகல். இந்தியாவில் 3% கட்டிடங்கள் மட்டுமே முழுமையாக அணுகக்கூடியவை. Healthcare challenges. Limited access to healthcare services, assistive devices, and rehabilitation therapies. சுகாதார சவால்கள். சுகாதார சேவைகள், உதவி சாதனங்கள் மற்றும் மறுவாழ்வு சிகிச்சைகளுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். Social stigma. PWDs face societal stigma, stereotypes, and misconceptions that hinder their participation.
சமூக களங்கம். மாற்றுத்திறனாளிகள் சமூக களங்கம், ஒரே மாதிரியான கருத்துக்கள் மற்றும் அவர்களின் பங்கேற்பை தடுக்கும் தவறான கருத்துக்களை எதிர்கொள்கின்றனர். மெஷர்ஸ். டிஜிட்டல் accessibility டிஜிட்டல் அணுகல்தன்மை. Enforce ICT accessibility standards. Ensure government and private digital platforms comply with IS 17802 standards. ICT அணுகல்தன்மை தரநிலைகளை அமல்படுத்துதல். அரசு மற்றும் தனியார் டிஜிட்டல் தளங்கள் IS 17802 தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்தல். Assistive technologies. Integrate screen readers, voice commands, and AI-driven accessibility tools into digital services. உதவி தொழில்நுட்பங்கள், திரை வாசகர்கள், குரல் கட்டளைகள் மற்றும் AI இயக்கப்படும் அணுகல்தன்மை கருவிகளை டிஜிட்டல் சேவைகளில் ஒருங்கிணைத்தல். இன்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட் உள்ளடக்கிய வேலைவாய்ப்பு. நேஷனல் டிசபிலிட்டி இன்க்ளூசிவ் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி. Mandate inclusive hiring practices and provide tax incentives for businesses that hire PWDs. தேசிய மாற்றுத்திறனாளிகள் உள்ளடக்கிய வேலைவாய்ப்பு கொள்கை. மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்தும் வணிகங்களுக்கு உள்ளடக்கிய பணியமர்த்தல் நடைமுறைகளை கட்டாயப்படுத்துதல் மற்றும் வரி சலுகைகளை வழங்குதல். Skill development. Offer vocational training and skill development programs tailored to PWDs. திறன் மேம்பாடு. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு தொழில் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்குதல். Accessible infrastructure அணுகக்கூடிய உள்கட்டமைப்பு. Accessible India campaign. Expand the campaign to ensure barrier-free public infrastructure, transportation, and buildings. அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரம். தடையற்ற பொது உள்கட்டமைப்பு, போக்குவரத்து மற்றும் கட்டிடங்களை உறுதி செய்வதற்கான பிரச்சாரத்தை விரிவுபடுத்துதல். Universal design. Incorporate disability-friendly features in urban planning and architecture. Universal design. நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் கட்டிடக்கலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற அம்சங்களை இணைத்தல். Healthcare and rehabilitation மறுவாழ்வு. Integrate PWD needs into healthcare. Include assistive devices, therapies, and long-term rehabilitation in national health schemes like Ayushman Bharat. சுகாதார பராமரிப்புடன் மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை ஒருங்கிணைத்தல். ஆயுஷ்மான் பாரத் போன்ற தேசிய சுகாதார திட்டங்களில் உதவி சாதனங்கள், சிகிச்சைகள் மற்றும் நீண்டகால மறுவாழ்வு ஆகியவற்றைச் சேர்த்தல். Telemedicine. Develop disability-inclusive telemedicine platforms for remote medical consultations. தொலை மருத்துவம். தொலை மருத்துவ ஆலோசனைகளுக்கான மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய தொலை மருத்துவ தளங்களை உருவாக்குதல். Social awareness and inclusion. Nationwide disability sensitization campaign. Challenge ableist stereotypes and promote an inclusive mindset. நாடு தழுவிய மாற்றுத்திறனாளிகளின் உணர்திறன் பிரச்சாரம். மாற்றுத்திறனாளிகளின் ஒரே மாதிரியான கருத்துக்களை சவால் செய்து உள்ளடக்கிய மனநிலையை ஊக்குவித்தல். Disability awareness in education. Integrate disability awareness modules into school curricula. கல்வியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழிப்புணர்வு. பள்ளி பாடத்திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விழிப்புணர்வு தொகுதிகளை ஒருங்கிணைத்தல். Policy and governance. Strengthen disability rights implementation. Establish a strict monitoring and accountability mechanism to ensure compliance with the rights of persons with disabilities. RPWD Act 2016. ஊனமுற்றோர் உரிமைகளை செயல்படுத்துவதை வலுப்படுத்துதல். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் ஏற்படு சட்டம் 2016 உடன் இணங்குவதை உறுதி செய்ய கடுமையான கண்காணிப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் பொறிமுறையை நிறுவுதல். Empower PWD representation. Include PWD representatives in decision-making bodies and policy-making processes. தொலை மருத்துவ பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துதல். முடிவெடுக்கும் அமைப்புகள் மற்றும் கொள்கை உருவாக்கும் செயல்முறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதிகளைச் சேர்த்தல். மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 சமூகத்தில் நோக்கம் கொண்ட பயனாளிகளை அதிகாரமளிப்பதற்கும் சேர்ப்பதற்கும் பயனுள்ள வழிமுறையை உறுதி செய்கிறதா? விவாதிக்கவும். நிச்சயமாக. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 RPWD Act 2016 என்பது 1995 ஆண்டு சட்டத்தை விட மிகச்சிறந்த முன்னேற்றமாகும்.
இது ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கைக்கு UNCRPD ஏற்ப உருவாக்கப்பட்டது. இச்சட்டம் காகித அளவில் ஒரு வலுவான கட்டமைப்பை வழங்குகிறது. ஆனால் நடைமுறையில் அது பயனுள்ள மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதை ஒரு விமர்சன பார்வையில் விவாதிப்போம். பகுதி 1 அதிகாரமளித்தலை உறுதி செய்யும் கூறுகள். How it ensures empowerment. இந்த சட்டம் முந்தைய சட்டத்தை விட பல வகைகளில் மேம்பட்டது மற்றும் அதிகாரமளிக்கும் வழிமுறைகளை கொண்டுள்ளது. விரிவாக்கப்பட்ட வரையறை expanded scope. முன்பு 7 வகைகளாக இருந்த மாற்றுத்திறன்கள் இச்சட்டத்தில் 21 வகைகளாக உயர்த்தப்பட்டுள்ளன. ஆசிட் வீச்சு பாதிப்பு, பார்க்கின்சன் நோய், கற்றல் குறைபாடு டிஸ்லெக்சியா மற்றும் இரத்தக் கோளாறுகள் டாலசீமியா, ஹீமோஃபிலியா ஆகியவையும் இதில் சேர்க்கப்பட்டன. இது விளிம்பு நிலையில் இருந்த பலரை சட்டத்தின் பாதுகாப்பிற்குள் கொண்டுவந்தது. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட். அரசு வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு 3 விழுக்காடு லிருந்து 4 விழுக்காடு ஆக உயர்த்தப்பட்டது. அரசு நிதியுதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு 5 விழுக்காடு ஆக உள்ளது. இது பொருளாதார அதிகாரமளித்தலுக்கு ஒரு நேரடி வழிமுறையாகும். உரிமை சார்ந்த அணுகுமுறை ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச். இது மாற்றுத்திறனாளிகளை பயனாளிகளாக மட்டும் பார்க்காமல் உரிமை உள்ள குடிமக்களாக பார்க்கிறது. பாகுபாடு காட்டுவது தண்டனைக்குரிய குற்றமாக்கப்பட்டுள்ளது. பொது இடங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் சமவாய்ப்பு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. அணுகல் வழிமுறை accessibility mechanism. அனைத்து அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் டைம் பவுண்ட் மேனர் மாற்றுத்திறனாளிகள் அணுகக்கூடிய வகையில் மாற்றப்பட வேண்டும் என்று சட்டம் கூறுகிறது. சட்ட ரீதியான பற்கள் லீகல் டீத். விதிமீறல்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கும் அதிகாரம் இச்சட்டத்தில் உள்ளது. புகார்களை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அமைக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பகுதி 2 நடைமுறை சிக்கல்கள் மற்றும் இடைவெளிகள் கேப்ஸ் இன் எஃபெக்டிவ்னஸ். சட்டம் வலுவாக இருந்தாலும் அதைச் செயல்படுத்துவதில் உள்ள மந்தநிலை அதன் நோக்கத்தை சிதைக்கிறது. மாநில அரசுகளின் மெத்தனம். சட்டம் 2016 இல் வந்தாலும் பல மாநிலங்கள் அதற்கான விதிகளை ஸ்டேட் ரூல்ஸ் உருவாக்க பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டன. இது அமலாக்கத்தில் பெரிய தேக்கத்தை ஏற்படுத்தியது. அணுகல் திட்டத்தின் தோல்வி. சுகம்ய பாரத் ஆக்செஸபிள் இந்தியா திட்டத்தின் கீழ் கட்டிடங்களை மாற்றுவதற்கான காலக்கெடு பலமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2025 இஷ்யூஸ். புதியதாகச் சேர்க்கப்பட்ட 21 வகை குறைபாடுகளுக்கு சான்றிதழ் வழங்குவதற்கான வழிகாட்டுதல்கள் கைட்லைன்ஸ் மருத்துவர்களுக்கு தெளிவாகச் சென்றடையவில்லை. இதனால் பார்க்கின்சன் அல்லது கற்றல் குறைபாடு உள்ளவர்கள் சான்றிதழ் பெற முடியாமல் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். சான்றிதழ் இல்லை என்றால் சலுகையும் இல்லை. நிதி ஒதுக்கீடு. சட்டத்தை அமல்படுத்த தேவையான நிதியை பட்ஜெட் மத்திய மற்றும் மாநில அரசுகள் போதுமான அளவு ஒதுக்குவதில்லை. நிதி இல்லாமல் உள்கட்டமைப்பை மாற்ற முடியாது. தனியார் துறை பொறுப்பு. தனியார் துறையில் 5 விழுக்காடு மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்த வேண்டும் என்று சட்டம் ஊக்குவித்தாலும் அது கட்டாயமாக்கப்படவில்லை. இதனால் கார்ப்பரேட் நிறுவனங்களில் அவர்களின் பங்கு குறைவாகவே உள்ளது. முடிவுரை. RPWD சட்டம் 2016 ஒரு புரட்சிகரமான ஆவணம் என்பதில் சந்தேகமில்லை. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு சட்ட ரீதியான ஆயுதத்தை வழங்கியுள்ளது. பதில் ஆம், இது ஒரு பயனுள்ள வழிமுறையை மெக்கானிசம் உருவாக்கியுள்ளது. ஆனால் அந்த வழிமுறை இன்னும் முழுமையாக இயங்கவில்லை. சட்டம் காகிதத்தில் இருப்பதை விட களத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் உண்மையான அதிகாரமளித்தல் நிகழும். அதற்கு அரசியல் உறுதிப்பாடும் பொலிட்டிக்கல் வில் சமூக விழிப்புணர்வும் மிக அவசியம். Does the Rights of Persons with Disabilities Act ensure effective mechanism for empowerment and inclusion of the intended beneficiaries in the society? Discuss. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 சமூகத்தில் நோக்கம் கொண்ட பயனாளிகளை அதிகாரமளிப்பதற்கும் சேர்ப்பதற்கும் பயனுள்ள வழிமுறையை உறுதி செய்கிறதா? விவாதிக்கவும். The Rights of Persons with Disabilities RPWD Act 2016
is a significant legislation aimed at promoting the rights and empowerment of persons with disabilities in India. While the Act has several provisions to ensure inclusion and empowerment, its effectiveness depends on various factors. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் RPWD சட்டம் 2016 இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் அதிகாரமளிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாகக் கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க சட்டமாகும். இந்த சட்டம் உள்ளடக்கம் மற்றும் அதிகாரமளிப்பதை உறுதி செய்வதற்கான பல விதிகளை கொண்டிருந்தாலும் அதன் செயல்திறன் பல்வேறு காரணிகளை பொறுத்தது. Key provisions முக்கிய விதிகள். Equal rights. The Act recognizes equal rights for persons with disabilities in all aspects of life, including education, employment, and social participation. சம உரிமைகள், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பங்கேற்பு உட்பட வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம உரிமைகளை சட்டம் அங்கீகரிக்கிறது. Accessibility. The Act emphasizes accessibility in public spaces, transportation, and information and communication technologies. அணுகல்தன்மை, பொது இடங்கள், போக்குவரத்து மற்றும் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பங்களில் அணுகலை இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. Inclusive education. The Act promotes inclusive education, ensuring that children with disabilities have access to quality education in mainstream schools. உள்ளடக்கிய கல்வி. இந்த சட்டம் உள்ளடக்கிய கல்வியை ஊக்குவிக்கிறது, மாற்றுத்திறனாளிகள் முக்கிய பள்ளிகளில் தரமான கல்வியை பெறுவதை உறுதி செய்கிறது. Employment and social security. The Act provides for equal opportunities in employment and social security, including reservation in government jobs and access to social security schemes. வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு. இந்த சட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பில் சம வாய்ப்புகளை வழங்குகிறது, இதில் அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான அணுகல் ஆகியவை அடங்கும். Challenges and limitations. Implementation gaps. Despite the Act's provisions, implementation gaps and lack of awareness among stakeholders can hinder effective empowerment and inclusion. செயல்படுத்தலில் உள்ள இடைவெளிகள். சட்டத்தின் விதிகள் இருந்தபோதிலும் செயல்படுத்தலில் உள்ள இடைவெளிகள் மற்றும் பங்குதாரர்களிடையே விழிப்புணர்வு இல்லாமை ஆகியவை பயனுள்ள அதிகாரமளித்தல் மற்றும் உள்ளடக்கத்தை தடுக்கலாம். Insufficient infrastructure. Inadequate infrastructure, such as accessible public spaces and transportation, can limit the participation of persons with disabilities. போதிய உள்கட்டமைப்பு, அணுகக்கூடிய பொது இடங்கள் மற்றும் போக்குவரத்து போன்ற போதுமான உள்கட்டமைப்பு இல்லாதது மாற்றுத்திறனாளிகளின் பங்கேற்பை கட்டுப்படுத்தலாம். Social stigma. Social stigma and discrimination against persons with disabilities can persist, affecting their inclusion and empowerment. சமூக களங்கம். மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிரான சமூக களங்கம் மற்றும் பாகுபாடு நீட்டிக்கலாம், இது அவர்களின் உள்ளடக்கம் மற்றும் அதிகாரமளிப்பை பாதிக்கும். Effective mechanism. Monitoring and evaluation. Establishing a robust monitoring and evaluation mechanism can help track progress and identify areas for improvement. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. ஒரு வலுவான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு பொறிமுறையை நிறுவுவது முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காணவும் உதவும். Capacity building. Capacity building for government officials, educators, and other stakeholders can enhance their understanding and implementation of the Act's provisions. திறன் மேம்பாடு. அரசு அதிகாரிகள், கல்வியாளர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கான திறன் மேம்பாடு சட்டத்தின் விதிகள் பற்றிய புரிதலையும் செயல்படுத்தலையும் மேம்படுத்தலாம். Awareness generation. Awareness generation campaigns can help change societal attitudes and promote inclusion and empowerment of persons with disabilities. விழிப்புணர்வு உருவாக்கம். விழிப்புணர்வு உருவாக்க பிரச்சாரங்கள் சமூக மனப்பான்மைகளை மாற்றவும் மாற்றுத்திறனாளிகளின் உள்ளடக்கம் மற்றும் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கவும் உதவும். Inclusion and empowerment. உள்ளடக்கம் மற்றும் அதிகாரமளித்தல். Inclusive policies. Developing inclusive policies and programs can help ensure that persons with disabilities are not left behind. உள்ளடக்கிய கொள்கைகள். உள்ளடக்கிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை உருவாக்குவது மாற்றுத்திறனாளிகள் பின்தங்கியிருக்காமல் இருப்பதை உறுதி செய்ய உதவும்.
Participation and representation. Encouraging participation and representation of persons with disabilities in decision-making processes can help ensure that their needs and concerns are addressed. பங்கேற்பு மற்றும் பிரதிநிதித்துவம். முடிவெடுக்கும் செயல்முறைகளில் மாற்றுத்திறனாளிகளின் பங்கேற்பு மற்றும் பிரதிநிதித்துவத்தை ஊக்குவிப்பது, அவர்களின் தேவைகள் மற்றும் கவலைகள் நிவர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்ய உதவும். Accessibility and support services. Providing accessible infrastructure and support services, such as assistive devices and sign language interpreters, can facilitate inclusion and empowerment. அணுகல் மற்றும் ஆதரவு சேவைகள், உதவி சாதனங்கள் மற்றும் சைகை மொழி மொழிபெயர்ப்பாளர்கள் போன்ற அணுகக்கூடிய உள்கட்டமைப்பு மற்றும் ஆதரவு சேவைகளை வழங்குவது, உள்ளடக்கம் மற்றும் அதிகாரமளிப்பதை எளிதாக்கும். Conclusion. While the RPWD Act, 2016, provides a framework for empowerment and inclusion of persons with disabilities, its effectiveness depends on addressing implementation gaps, infrastructure limitations, and social stigma. A robust monitoring and evaluation mechanism, capacity building, and awareness generation can help ensure that the Act's provisions are effectively implemented, promoting the empowerment and inclusion of persons with disabilities in society. RPWD சட்டம் 2016 மாற்றுத்திறனாளிகளை அதிகாரமளித்தல் மற்றும் உள்ளடக்குவதற்கான கட்டமைப்பை வழங்குகிறது என்றாலும், அதன் செயல்திறன் செயல்படுத்தல் இடைவெளிகள், உள்கட்டமைப்பு வரம்புகள் மற்றும் சமூக களங்கத்தை நிவர்த்தி செய்வதை பொறுத்தது. ஒரு வலுவான கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு வழிமுறை, திறன் மேம்பாடு மற்றும் விழிப்புணர்வு உருவாக்கம் சட்டத்தின் விதிகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய உதவும். சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் அதிகாரமளித்தல் மற்றும் உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கும். 2016 ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம், அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமக்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் குறித்து தீவிர விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு சட்ட ஆவணமாக மட்டுமே உள்ளது. கருத்து. இந்த கூற்று 100% உண்மையானது மற்றும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 RPWD Act 2016 என்பது காகித அளவில் ஒரு புரட்சிகரமான ஆவணமாக, ரெவல்யூஷனரி டாக்குமெண்ட் இருந்தாலும், கள யதார்த்தத்தில் அது ஒரு பற்கள் இல்லாத சிங்கமாகவே, லயன் விதவுட் டீத்ஸ் உள்ளது. இதற்கு காரணம், சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகளிடமும் அதை பின்பற்ற வேண்டிய குடிமக்களிடமும் போதிய உணர்திறன், சென்சிடைசேஷன் மற்றும் விழிப்புணர்வு இல்லாததே ஆகும். இந்த கருத்தை வலுப்படுத்தும் முக்கிய வாதங்கள் கீழே. அதிகார வர்க்கத்தின் உணர்திறன் இன்மை. பியூரோக்ராட்டிக் ஆப்பத்தி. சட்டம் இயற்றப்பட்டதே தவிர அதை செயல்படுத்தும் அரசு இயந்திரம் இன்னும் பழைய மனநிலையிலேயே உள்ளது. கன்க்ளூஷன். மருத்துவ வாரியங்களின் அறியாமை. புதிய சட்டத்தில் 21 வகை மாற்றுத்திறன்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. கற்றல் குறைபாடு, ஆட்டிசம். ஆனால் மாவட்ட மருத்துவ வாரியங்களில் உள்ள மருத்துவர்களுக்கே இது குறித்த தெளிவான வழிகாட்டுதல்கள் தெரியவில்லை. இதனால் UDID அட்டை பெறுவதில் மாற்றுத்திறனாளிகள் பெரும் அலைக்கழிப்புக்கு ஆளாகின்றனர். பெயரளவிலான அணுகல் வசதி. சுகம்ய பாரத் திட்டத்தின் கீழ் கட்டப்படும் பல சாய்வு தளங்கள், ராம்ப்ஸ் மிகவும் செங்குத்தாக உள்ளன. இது பொறியாளர்களின் உணர்திறன் இன்மையை காட்டுகிறது. சட்டம் சொல்கிறது என்பதற்காக கட்டினோம் என்ற மனநிலை இருக்கிறதே தவிர, இது ஒருவருக்கு பயன்பட வேண்டும் என்ற அக்கறை இல்லை. நிதி பயன்பாடு. மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் பெரும்பகுதி செலவிடப்படாமல் திரும்ப பெறப்படுகிறது. லாப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது அதிகாரிகளின் மெத்தனப்போக்கை காட்டுகிறது. சமூகத்தின் மனப்பான்மை தடைகள். சோஷியல் ஆட்டிடியூடனல் பேரியர்ஸ். சட்டம் ஒருவரை தண்டிக்கலாம், ஆனால் சமூகத்தின் பார்வையை மாற்ற முடியாது. அனுதாபம் vs உரிமை. இன்றும் சமூகம் மாற்றுத்திறனாளிகளை பரிதாபத்திற்குரியவர்களாகவே பார்க்கிறது. அவர்களை சம உரிமை கொண்ட குடிமக்களாக அங்கீகரிக்கும் மனப்பக்குவம் இன்னும் வளரவில்லை. தனியார் துறை தயக்கம். சட்டம் தனியார் நிறுவனங்களில் சமவாய்ப்புக் கொள்கையை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி வலியுறுத்துகிறது. ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்களை வேலைக்கு அமர்த்துவதை தவிர்க்கின்றன. அவர்களால் உற்பத்தித்திறன் பாதிக்கும் என்ற தவறான எண்ணம் இன்னும் உள்ளது. கல்வி சூழல். சாதாரண பள்ளிகளில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சேர்த்தாலும்
சக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கேலி கிண்டல்கள் புலியிங் அவர்களை இடைநிறுத்தம் செய்ய வைக்கிறது. இது சமூக விழிப்புணர்வு இன்மையின் உச்சம். நீதி மற்றும் காவல்துறையின் அணுகுமுறை. காவல் நிலையங்களில் சைகை மொழிபெயர்ப்பாளர்கள் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டர்ஸ் இல்லை. இதனால் வாய் பேச முடியாத அல்லது காது கேளாத ஒருவரால் புகார் அளிக்க முடிவதில்லை. நீதிமன்றங்கள் அணுக முடியாத கட்டிடங்களில் இயங்குவது சட்டத்தின் மீதான நம்பிக்கையை உடைக்கிறது. கண்ணுக்கு தெரியாத மாற்றுத்திறன்கள் இன்விசிபிள் டிசபிலிட்டிஸ். சட்டம் அங்கீகரித்த மனநலம் சார்ந்த பிரச்சினைகள் மென்டல் இல்னஸ் மற்றும் இரத்தக் கோளாறுகள் பிளட் டிசார்டர்ஸ் பற்றி பொதுமக்களுக்கு போதிய புரிதல் இல்லை. பார்வைக்கு நன்றாக தெரியும் ஒருவரை நீ எப்படி மாற்றுத்திறனாளி என்று அதிகாரிகளே கேள்வி கேட்பது விழிப்புணர்வு இன்மையின் சான்று. முடிவுரை. சுருக்கமாகச் சொன்னால் RPWD சட்டம் 2016 என்பது ஒரு சிறந்த வன்பொருள் ஹார்ட்வேர் போன்றது. ஆனால் அதை இயக்குவதற்கு தேவையான மென்பொருள் சாஃப்ட்வேர் ஆன உணர்திறன் மற்றும் விழிப்புணர்வு மக்களிடமும் அதிகாரிகளிடமும் இல்லை. சட்டத்தை செயல்படுத்தும் முன் அரசு அதிகாரிகளுக்கு கட்டாய பயிற்சி வகுப்புகள் சென்சிடைசேஷன் ட்ரெய்னிங் அளிப்பதும் பள்ளி பாடத்திட்டத்தின் மூலம் அடுத்த தலைமுறையினரிடம் மாற்றத்தை கொண்டுவருவதும் காலத்தின் கட்டாயமாகும். இல்லையெனில் இந்த சட்டம் ஒரு சிறந்த சட்ட புத்தகமாக மட்டுமே நூலகங்களில் இருக்கும். The Rights of Persons with Disabilities Act, 2016 remains only a legal document without intense sensitization of government functionaries and citizens regarding disability. Comment. 2016 ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமக்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் குறித்து தீவிர விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு சட்ட ஆவணமாக மட்டுமே உள்ளது. கருத்து. The Rights of Persons with Disabilities Act, 2016, is a landmark legislation that aims to promote the rights and dignity of persons with disabilities in India. However, the effectiveness of this act depends on the sensitization of government functionaries and citizens regarding disability. இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் 2016 ஒரு முக்கிய சட்டமாகும். இது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த சட்டத்தின் செயல்திறன் அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் குறித்து உணர்தலை சார்ந்துள்ளது. Importance of sensitization, awareness and understanding. Sensitization helps to create awareness and understanding about disability, its causes, and its impact on individuals and society. Attitudinal change. Sensitization can lead to a change in attitudes towards persons with disabilities, promoting inclusivity and respect. Inclusive policies and practices. Sensitized government functionaries can develop and implement inclusive policies and practices that cater to the needs of persons with disabilities. உணர்தலின் முக்கியத்துவம். விழிப்புணர்வு மற்றும் புரிதல். ஊனம் அதன் காரணங்கள் மற்றும் தனிநபர்கள் மற்றும் சமூகத்தில் அதன் தாக்கம் பற்றிய விழிப்புணர்வையும் புரிதலையும் உருவாக்க உணர்திறன் உதவுகிறது. மனப்பான்மை மாற்றம். உணர்தலின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் மீதான அணுகுமுறைகளில் மாற்றம் ஏற்படலாம். உள்ளடக்கம் மற்றும் மரியாதையை ஊக்குவிக்கலாம். உள்ளடக்கிய கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள். உணர்திறன் கொண்ட அரசு ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் உள்ளடக்கிய கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை உருவாக்கி செயல்படுத்தலாம். Challenges. Lack of awareness. Limited awareness about disability and its rights can hinder the effective implementation of the act. விழிப்புணர்வு இல்லாமை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அதன் உரிமைகள் பற்றிய குறைந்த விழிப்புணர்வு சட்டத்தின் திறம்பட செயல்படுத்தலை தடுக்கலாம். Stereotypes and stigma. Deep-seated stereotypes and stigma surrounding disability can persist, affecting the dignity and rights of persons with disabilities. ஸ்டீரியோடைப்கள் மற்றும் களங்கம். இயலாமையைச் சுற்றியுள்ள ஆழமான ஸ்டீரியோடைப்கள் மற்றும் களங்கம் நீட்டிக்கலாம். இது மாற்றுத்திறனாளிகளின் கண்ணியம் மற்றும் உரிமைகளை பாதிக்கும். Inadequate training. Inadequate training of government functionaries and service providers can limit their ability to support persons with disabilities effectively. போதிய பயிற்சியின்மை. அரசு அதிகாரிகள் மற்றும் சேவை வழங்குநர்களுக்கு போதுமான பயிற்சி இல்லாததால் மாற்றுத்திறனாளிகளுக்கு திறம்பட ஆதரவளிக்கும் அவர்களின் திறன் குறையும். Measures to enhance sensitization. உணர்திறனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள்.
training and capacity building, provide regular training and capacity building programs for government functionaries, service providers, and citizens, பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு, அரசு அதிகாரிகள், சேவை வழங்குனர்கள் மற்றும் குடிமக்களுக்கு வழக்கமான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு திட்டங்களை வழங்குதல். Awareness campaigns, conduct awareness campaigns to promote understanding and acceptance of disability. விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், ஊனத்தை புரிந்துகொள்வதையும் ஏற்றுக்கொள்வதையும் ஊக்குவிக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்துதல். Inclusive education, incorporate disability awareness and inclusion in education curricula to promote sensitization from a young age. உள்ளடக்கிய கல்வி, சிறு வயதிலிருந்தே உணர்திறனை ஊக்குவிக்க கல்வி பாடத்திட்டங்களில் ஊனமுற்றோர் விழிப்புணர்வையும் சேர்ப்பையும் இணைத்தல். By prioritizing sensitization, we can ensure that the Rights of Persons with Disabilities Act, 2016, is more than just a legal document, it can become a person with dignity and respect. This can lead to a more inclusive and equitable society, where persons with disabilities can thrive and contribute to their full potential. உணர்திறனை முன்னுரிமைப்படுத்துவதன் மூலம் 2016 ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் வெறும் ஒரு சட்ட ஆவணமாக இருப்பதை விட அதிகமாக இருப்பதை உறுதி செய்ய முடியும். அது கண்ணியம் மற்றும் மரியாதை கொண்ட ஒரு நபராக மாற முடியும். இது மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான சமூகத்திற்கு வழிவகுக்கும், அங்கு மாற்றுத்திறனாளிகள் செழித்து தங்கள் முழு திறனுக்கும் பங்களிக்க முடியும். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.